ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மீண்டும் அந்த வீடியோ மூலமாக உங்கள் எல்லாரையும் பார்க்குறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். எபிரேயர் புத்தகத்தை தான் நான் இந்த நாட்களில் படிச்சிட்ருக்கேன். ஸோ அதில் அந்த சாப்டர்ஸில் முதல்ல வர சாப்டர்ஸ்லாம் பார்த்திங்கன்னா அது எபிரேயர்களுக்கு, அதாவது இஸ்ரவேலர்கள் யூதர்களுக்கு எழுதின புத்தகம் அப்படின்றதுனால அது யூதர்களுடைய நம்பிக்கையில் ஏஞ்சல்ஸு, மோசஸ், ஆப்ரஹாம் இவங்கெல்லாம் ரொம்ப உயர்ந்த இடத்துல வச்சுருந்தாங்க. மோசே, ஆப்ரஹாம், தூதர்கள்லாம் உயர்ந்த இடத்துல வச்சுருந்தாங்க. அதனால இயேசு கிறிஸ்து தூதர்களை விட, மோசேயை விட, ஆப்ரஹாமை விட எவ்வளோ உயர்ந்திருக்கிறாரு, அவர் கடவுள் என்பதை அவங்களுக்கு நிரூபிக்கிறதுக்காக அந்த எபிரேயர் முதல் ஒரு 6-7 சாப்டர்ஸில் அந்த ஆக்கியோன் சொல்லியிருப்பார். அதில் நம்ம இப்போ கிறிஸ்டியன்ஸ் நமக்கு தெரியும் இயேசு கிறிஸ்து கடவுள், தூதர்களை காட்டிலும், மோசேயை காட்டிலும், ஆபிரகாமை காட்டிலும் அவர் பெரியவர் அப்படின்றது நமக்கு நல்லா தெரியும். நமக்கு அது ப்ரூவ் பண்ணும், அந்த ஆக்கியோன் சொன்ன அளவுக்கு நமக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி ப்ரூவ் பண்ணுன்றதெல்லாம் நமக்கு அவசியம் இருக்காது. அப்போ இந்த காரியங்களை நான் எப்படி எடுத்துக்கிறது, எனக்கு எப்படி பிரயோஜனமாக எடுத்துக்கிறதுன்னு நான் யோசிச்சுட்டு இருக்கும்போது அருமையாக ஒரு எண்ணம் வந்துச்சுங்க. என்ன எண்ணம் அப்படின்னா, நமக்கு இருக்கிற இதிலே பெருசு நம்மளுடைய பிரச்சனைகள் தான். நம்ம பிரச்சனைகள் நமக்கு பெருசாக இருக்குது. நமக்கு இருக்கிற எல்லா பிரச்சனைகளையும் விட மேலானவர் இயேசு கிறிஸ்து. அவரால் எல்லாத்தையும் சால்வ் பண்ண முடியும் அப்படின்ற ஒரு எண்ணம் எனக்குள்ளே வந்துச்சு. எப்படி யூதர்களுக்கு அந்த எபிரேயர்களுக்கு, இஸ்ரவேலர்கள் அதை எழுதும்போது, நீங்கள் நினைக்கிற தூதர்கள் மோசே, ஆபிரகாம் என்ற பெரியவர்களோட மேலானவர் இயேசு அப்படின்னு சொன்ன மாதிரி, எனக்கு இருக்க பிரச்சனையை விட இயேசு மேலானவர், என்னுடைய பிரச்சனையை சால்வ் பண்ணக்கூடியவர். என்னுடைய மூத்த பொண்ணு ஹேனா ரொம்ப வருஷமாக தலைவலிக்குதுன்னு சொல்கிறா. நாங்கள் விசாகப்பட்டினத்தில் இருக்கிறதுனால ஆந்திரா கவர்மெண்ட்டுடைய ஹாஸ்பிட்டல் ஐ செக்கப்பு ஃபுல்லாக, இஎன்டி, இயர் செக்கப்பு, நோஸ் செக்கப்பு, த்ரோட்டு, இஎன்டி, அப்புறம் பீடியாட்ரிஷியன் எல்லா செக்கமும் பார்த்துட்டு எல்லாமே நார்மல். கடைசியாக மைக்ரைனாக இருக்கலான்னு சொல்லிட்டு கெஸ் பண்ணி டேப்லெட்ஸ் கொடுத்துருக்குறாங்க. இது எனக்கு ஒரு பிரச்சனையாக இருக்கலாம். ஆனால் என்னுடைய நம்பிக்கை என்னன்னா, இந்த எல்லா பிரச்சனைகளை காட்டிலும் நான் நம்புகிற எனது கடவுளாகிய இயேசு கிறிஸ்து பெரியவர். இந்த பிரச்சனைகளை எல்லாம் முடிச்சு விட்டுருவார், சால்வ் பண்ணிடுவார். நான் இயேசு கிறிஸ்துவை நம்புகிறேன். எனக்கு இருக்கிற எல்லா ப்ராப்ளம்ஸை காட்டிலும், எல்லா பிரச்சனைகளை காட்டிலும் என் இயேசு பெரியவர் என்பதை நான் நம்புகிறேன். அது எனக்கு மிகுந்த நம்பிக்கையை கொடுக்குது, ஹோப்பை கொடுக்குது, ஜாயை கொடுக்குது. அதே மாதிரி உங்கள் எல்லா பிரச்சனைகளை காட்டிலும் இயேசு பெரியவர். நம்புங்க. God bless you. Bye bye.